தொகுதிக்கு வராமலேயே காங்கிரஸ் குறித்து விஜயதாரணி புகார் வைத்ததாக கன்னியாகுமரி தொகுதி எம்பி விஜய் வசந்த் குற்றம் சாட்டியுள்ளார். உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ பாஜக இணைந்திருக்காங்க. அவங்க என்னை வேலை செய்யவே விடலை, ரொம்ப ஃபியூஸ் போன பல்பாக வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக நீங்கள் வேலையை செய்ய விடலைன்னா நீ அவங்க தொகுதிக்கு வந்தாங்களா நீங்கள் கேளுங்க. எவ்வளோ நாள் தொகுதிக்கு வந்திருக்காங்க கேளுங்க. தொகுதிக்கு வந்தால் தான் அவங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியும். அதனால தான் தொகுதிக்கே வராதவங்க இப்போது இங்கேருந்து பாஜக போயிட்டு மற்றொரு பதவி கேட்குறாங்க. அதுக்கு என்னன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கும்னு கண்டிப்பாக 40க்கு 40 நம்மளுடைய வெற்றி கூட்டணியான இந்திய கூட்டணி வெல்லும் என்று நான் சொல்லுகிறேன். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. கர்நாடகாவின் தார்வாட் மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மண்டியா தொகுதியில் சுமலதாவிற்கு ஆதரவு அளிப்பதா அல்லது குமாரசாமியின் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதா என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.